கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. பொதுவாக மத்தியில் ஆளும் கட்சிக்கு பல நண்பர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் சொல்லுவாங்க. தேர்தல் ஆணையமே அதில் ஒன்றாக சொல்லுவார்கள். அடுத்தது சிபிஐ, மூன்றாவது இன்கம் டேக்ஸ், நான்காவது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அல்லது அமலாக்கத்துறை அப்படின்னு சொல்கிறது சமீப காலங்களில் ரொம்ப ஒரு பலம் வாய்ந்ததாக மாறி இருக்கிறது. 15 வருடம் 20 வருடத்துக்கு முன்னாடி கூட என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பேர் பற்றி நீங்கள் அதிகமாக கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. சிபிஐக்கு ஒரு பெரிய பாரம்பரியம் இருக்குது. இன்கம் டேக்ஸ் சொல்லவே வேண்டாம். இன்கம் டேக்ஸ் ரெய்டு நடக்குது அப்படிங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமான ஒரு விஷயமாக நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அப்படிங்கிறது மத்திய அரசின் கீழே இருக்கக்கூடிய மிக சக்தி வாய்ந்த துறையாக சமீப காலங்களில் மாறி இருக்கு. அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய ஒன்று அதை தவிர இன்னொரு ஏஜென்சி இருக்குது. அதை பற்றி யாரும் அவ்வளவு பெருசாக ஒரு கெட்ட பெயரில் அதை பயன்படுத்துறது இல்லை. தேசிய புலனாய்வு முகமை அப்படின்னு சொல்லக்கூடிய நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி. அது பெரும்பாலும் தீவிரவாதம் தொடர்பான சில விஷயங்களை மட்டும்தான் எடுத்துக்கொள்ளும். இப்போ அமலாக்கத்துறையுடைய பவர் எங்கேருந்து வருது அப்படின்னா, அவளுக்கு பிஎம்எல்ஏ அப்படின்னு சொல்லுவோம், ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங். மணி லாண்டரிங் அப்படிங்கிறது எங்கே வரும்? பணச்சலவை அப்படின்னு சொல்லலாம். அது அப்படியே கன்வே ஆகாது. உங்களுக்கு அவ்வளவு புழக்கத்தில் அது இல்லை. அப்படிங்கிறதுனால நீங்கள் நியாயமாக பணம் சேர்க்காமல் ஏதோ ஒரு கெட்ட வழியில் நீங்கள் பணத்தை பெறுகிறீர்கள் என்றால் பொதுவாக அதுக்கு டாக்ஸ் கட்ட மாட்டீங்க. அந்த பணத்தை ஹவாலா முறையில் அந்த கருப்பு பணத்தை வெள்ளையாக ஆக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கும். இந்த பணம் தீவிரவாத செயல்களுக்கு பயன்படக்கூடிய பணமாக இருக்கும், ட்ரக் ரிலேட்டடாக இருக்கும், போதைப் பொருள்களை கடத்தி விற்று அதன் மூலம் பெறக்கூடிய பணமாக இருக்கும், லஞ்ச பணமாக இருக்கும், முக்கியமாக அரசு அதிகாரிகள் கொடுக்கும் வாங்கும் லஞ்ச பணமாக இருக்கும். ஸோ இது எல்லாவற்றையும் புலனாய்வு செய்து அதை ட்ரேஸ் பண்ணி அதை சீஸ் பண்ணுறது, ஸோ அதை பிடுங்கிக் கொள்வது, அதுதான் அந்த பிஎம்எல்ஏ அடிப்படையில் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி என்பது. அதோடு கூட அடிஷ்னலாக இது ஏதோ ஒரு குற்றச்செயலுக்கு பிறகுதான் இந்த பணம் உருவாகி இருக்கிறது. அந்த குற்றச்செயலுக்காக ஏதோ ஒரு லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி ஒருவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கும். ஆன் டாப் ஆஃப் தட் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டும் அந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்டின் படி தண்டனைகளை வாங்கி கொடுக்க முடியும், அரெஸ்ட் பண்ண முடியும், ஜெயிலில் போட முடியும், கோர்ட்டில் போய் கேஸை ப்ராசிக்யூட் பண்ணி தண்டனை வாங்கி தர முடியும். ஆனால் அதில் ஒரே ஒரு கேட்ச் ஒன்று இருக்குது. என்னென்னா, அவர்களாக யாரையும் போய் முதலில் கைது செய்ய முடியாது, அவர்களாக யாரையும் போய் டீடெயின் பண்ண முடியாது, அவர்களாக யார் வீட்டுக்கும் போய் ரெய்டு பண்ண முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கணும். எஃப்ஐஆர் ஒன்று இருக்க வேண்டும். ஏதோ ஒரு லீகல் லா அண்ட் ஆர்டர் ஏஜென்சி, அது ஸ்டேட் போலீஸாக இருக்கலாம், சிபிஐ ஆக இருக்கலாம், போலீஸ் காவல்துறை கீழே வரக்கூடிய டிவிஎஸ்சி, டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷனாக இருக்கலாம். இவர்கள் யார் மீதாவது எஃப்ஐஆர் போட்டு விட்டார்கள் என்றால் அந்த எஃப்ஐஆரில் இந்த பொருளாதார குற்றப்பிரிவு இருக்கு இல்லையா, இந்த மணி லாண்டரிங் சம்பந்தமான ஏதேனும் ஒன்று இருக்கிறது என்றால் அதை கையில் எடுத்துக்கொண்டு இடி தனியாக சில விசாரணைகளை செய்து தனியாக ஒரு கேஸ், அந்த ஒரிஜினல் குற்றம் இருக்கு இல்லையா. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறத ரியல் எக்ஸாம்பிளாக எடுத்துப்போம். நம்ம முன்னாள் அமைச்சர் KN நேரு அவர்கள் எடுத்துப்போம். KN நேரு அவர்களுக்கு உறவினர் அவர்களுடைய அலுவலகத்தில் ஒரு ரெய்டு நடக்குது, சிபிஐ ரெய்டு நடக்குது. அந்த இடத்துல ரெய்டு நடத்தும் பொழுது நிறைய தகவல் அவர்களுக்கு கிடைக்கிறது. அந்த தகவல்களை அவர்கள் ஆராயும் பொழுது அவர்கள் 2 மாபெரும் குற்றங்களை கண்டுபிடிக்கிறார்கள். அமைச்சர் யார்? இப்பொழுதைய அமைச்சர் KN நேரு. ஒன்று ரெக்ரூட்மெண்ட் ஊழல். நிறைய பேரை அவருடைய துறையில் வேலைக்கு எடுப்பதற்காக முன்னாடியே பணம் பெற்றுக்கொண்டு எக்ஸாமை ட்ரிகர் பண்ணி ஒழுங்காக அதை செட்டப் பண்ணி அதில் பணம் கொடுத்தவர்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கும் மாதிரியாக செட் பண்ணி அதில் ஒரு பெரும் ஊழல் நடக்கிறது. அந்த தகவல்கள் எல்லாவற்றையும் சிபிஐ என்ன பண்ணுது, அதை அப்படியே இந்த பிரச்சனையை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு பாஸ் ஆன் பண்ணிடுது. அப்போ நாங்கள் போனோம், பார்த்தோம், சில தகவல்கள்லாம் இருக்குன்ட்டு இவர்கள் அதை எடுத்துக்கொண்டு அதை கம்ப்ளீட்டாக
ஆராய்ச்சி செய்கிறார்கள். செய்து அது பெரிய குற்றம் என்ன அப்படிங்கிறத வந்து பிரிமினரி இன்வெஸ்டிகேஷன் தகவலை சேகரித்து இங்கே வச்சுக்கிறாங்க. இன்னும் ஒரு குற்றம் என்னன்னா டெண்டர் செட்டிங் குற்றம். அதே டிபார்ட்மெண்ட், அதே இடத்துல, அதே முன்னாள் அமைச்சர் KN நேரு அவர் ஒரு சில அவருடைய துறையின் கீழே முன்னாடியே பேசி நிறையா மெசேஜஸ் போகுது. அது யாருன்னா IAS ஆஃபீஸர்ஸ், IPS ஆஃபீஸர்ஸ், இந்த துறையில் வேலை செய்பவர்கள், MLAக்கள், மற்ற முன்னாள் பணியாளர்கள், இவங்கெல்லாம் ஒரு கொல்யூஷன். பாஸ், எனக்கு இந்த ஆள் ஒருத்தருக்கு வந்து ஒரு டெண்டர் ஒன்று வேணும். ஓ அப்படியா, சரி நீங்கள் தகவல் அனுப்புங்க. அவருக்கு டெண்டர் கொடுக்கப்படுகிறது. ஸோ இந்த தகவலெல்லாம் திரட்டி ரெண்டாவதாக அவங்க வந்து ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க KN நேருவை அரெஸ்ட் பண்ண முடியாது, ப்ராசிக்யூட் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அவங்க தமிழ்நாடு காவல்துறைக்கு எழுதுகிறாங்க, அப்பா நாங்கள் குற்றம் என்னங்கிறது நாங்கள் பெருசாக ஆராய்ந்துட்டோம், நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான், ஒரு FIR போடுங்க, மீதியை நாங்கள் பார்த்துக்கிறோம். அது எப்படி நாங்கள் FIR போடுவோம்? ஏன்னா நாங்கள் வந்து அப்போ ஆட்சியில் இருப்பது திமுக, அவர் அமைச்சர், அவங்க இந்த கடிதங்களை வாங்கி வச்சுக்கிறாங்க. 200 லட்சம் பக்கம் கடிதம், அது எல்லாருக்கும் அது ரிலீஸ் பண்ணி அது எல்லார்ட்டையும் இருக்குது, இப்போ எங்கிட்டையும் இருக்குது. அந்த கடிதத்தை வைத்துக்கொண்டு எல்லார்கிட்டையும் இருக்கே தவிர தமிழ்நாட்டின் காவல்துறை மட்டும் அதை பற்றி கவலையே படலை. இன்னி வரைக்கும் FIR கிடையாது. ஆட்சி மாற்றமே நடந்துச்சு. இனி FIR நடக்குமா? டிவேக் அதை பின்தொடர்ந்து அவருக்கு குறைந்தபட்சம் அவர் மீது ஒரு சார்ஜ் ஷீட் போட்டு அவரை கோர்ட்டை கொண்டு போய் நிறுத்துவாங்களா நமக்கு தெரியாது. ஆனால் அவங்க FIR போட்டாலே போதும். என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அவர்கள் தங்களுடைய வேலையை எடுத்துக்கிட்டு வந்துடுவாங்க. அவங்க என்ன பண்ண போகிறாங்க? அவங்க வந்து நீ செய்த குற்றத்தை பற்றியெல்லாம் அவங்களுக்கு கவலை இல்லை, நீ திரட்டிய பணம் என்னாச்சுங்கிறது தான் அவங்க கவலை. ஸோ அந்த பணத்தை அது வந்து ஹவாலா பணம், அது லீகல் பணம் கிடையாது. அந்த பணம் எங்கே போச்சு அதை ட்ராக் பண்ணி அந்த பணத்தின் மூலமாக ஏதேனும் சொத்துக்கள் வாங்கப்பட்டிருந்தால் அதை பறிமுதல் செய்து, அந்த பணம் ஏதாவது வங்கியில் இருந்தால் அதை பறிமுதல் செய்து, அது மட்டும்தான் அவங்க வேலை. ப்ளஸ் அவங்க இந்த PMLA கோர்ட்டில் போய் இவங்க இந்த மாதிரி வந்து பணத்தை எல்லாம் ஹவாலா ரூட்டில் விட்டிருக்கிறார்கள், இவருக்கு இதற்கு காரணமாக தண்டனை வாங்கி கொடுங்கள் அப்படின்னு சொல்ல வேண்டி அதுக்கான ஒரு கேஸ் எடுத்துகிட்டு போகிறது இவங்களுடைய வேலை. செந்தில் பாலாஜி வழக்கில் அதே மாதிரி தான், ஒரு லஞ்சம் வாங்கியது தான் இங்கே பிரச்சனை. ஸோ அது ஒரு மாதிரி தொங்கலில் இருக்குது. இது நான் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். அப்போ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுங்கிறது இந்த மணி லாண்டரிங் அப்படிங்கிறதை தடுப்பதில் ஒரு முக்கியமான ரோல் வகிக்கிறது. சரி, இதெல்லாம் சொல்லியாச்சு. ஆனால் அதோடைய பெர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா அதோடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து அபிஸ்மல். பல்வேறு விதமான செய்திகள் வருகின்றன. அந்த லஞ்சம் வாங்குறது, பார்ட்டி ஃபண்டுன்னு கலெக்ட் பண்ணுறது எல்லாத்தையும் நிறுத்துறாங்கன்னு. இப்போ இந்த KN நேரு விஷயத்திலேயே பார்ட்டி ஃபண்ட், PF, நான் கூட PF அப்படின்னா நான் வந்து ப்ராவிடென்ட் ஃபண்டுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஏன்பா PFலாம் வருது? ஏன்னா PFனா பார்ட்டி ஃபண்டு. இப்போ பார்ட்டி ஃபண்ட் வாங்குறது இப்பொழுது நிறுத்தப்பட்டிருக்கிறது சில டிபார்ட்மெண்ட்டில் என்று அரச புரசலாக எல்லாரும் பேசிக்கிறாங்க. அதனால் இப்பொழுது இருக்கக்கூடிய தவேக அமைச்சரவை என்ன பண்ணுறாங்கங்கிறத நம்ம ஓரிரு மாதங்கள் கழித்து பார்ப்போம். பட் ஃபண்டமெண்டலி இந்த பார்ட்டி ஃபண்ட் ஃப்ராடும் பணம் லஞ்சம் வாங்குறதும் ஒரு பெரிய ஒரு ஸ்கீமாக நடந்துக்கிட்டு இருந்தது. ஆனால் EDக்கு தகவல் கிடைக்கிறதுங்கிறது ஏதோ ஒரு 2-3 இல்லை. அவர்களாக வந்து எதையும் விசாரிக்க முடியாது. அவர்களுக்கு அந்த இடத்துல லோக்கஸ் ஸ்டாண்டே இல்லை, அவர்களுக்கு இடமே இல்லாத மாதிரி தான் சட்டம் இருக்குது. அப்படி அவர்களுக்கு தகவல் கிடைத்தும் கூட அவர்களால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது உங்கள் ஆட்சியில் இருக்கிற யார் மீது நீங்கள் FIR போடுவீர்கள்? அது மாதிரி நடக்கிறதே கிடையாது. ஏன்னா காவல்துறை என்பது இண்டிபெண்ட் அமைப்பு கிடையாது. சரி, உங்கள் ஆட்சி மாறிடுது, அடுத்த ஆள் வரான், அப்போ ஏதாவது நடக்குதா? இப்போ பாருங்கள், ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு, எவ்வளவு குற்றச்செயல்கள். நானே சொல்கிறேன், இந்த மாதிரி வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் எழுதிய கடிதம் கூட இன்னும் காவல்துறை கையில் இருக்கு. ஆட்சி மாற்றம் நடந்துருச்சு, ஆனால் அதில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காவல்துறையினர் இன்னும் அதே இடத்துல தான் இருக்காங்க, வெவ்வேறு இடத்துல கொஞ்சம் மாறி போயிருக்காங்க. அதில் ஈடுபட்டிருக்கும் IAS ஆஃபீஸர்கள் இந்த துறையிலிருந்து அந்த துறைக்கு தூக்கி அடிக்கப்பட்டிருக்கிறார்களே தவிர அவர்களும் இருக்கிறார்கள். FIR மட்டும் வரல. ஸோ இப்போ செய்தி அது ஒரு பக்கமாக இருக்கட்டும். இதுதான் ED. இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டை மத்திய அரசு ஒட்டுமொத்தமாக இன்னும் பல பேரை அதில் வேலைக்கு எடுத்து கம்ப்ளீட்டாக ரீஸ்ட்ரக்சர் பண்ண போகிறார்கள் என்று செய்தி இன்றைக்கு தி ஹிந்து பத்திரிகையில் ஒரு சின்னதாக வந்திருக்கு, ஒரு நியூஸ். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, முதல்ல வந்து கேடர் ஸ்ட்ரென்த்தை 60% அதிகரிக்கிறாங்க. 2029 பேர் இருக்கிற துறை, அவ்வளோதான் மொத்தமாகவே அதில் இருக்கிறது.
அதிலிருந்து 3256ஆக அதிகரிக்கிறது. என்ன கேட்டால் அது 6000 கூட நீங்கள் அதிகரிங்கன்னு சொல்லுவேன். அதிகரித்தால் மட்டும் போதாது. ரொம்ப முக்கியமாக சட்ட திருத்தம் சிலவற்றை செய்ய வேண்டும். என்னை பொறுத்தவரை 2 முக்கியமான சட்ட திருத்தத்தை செய்ய வேண்டும். ஒன்று, தானாகவே முன்வந்து மத்திய மாநில அரசு ஊழியர்கள், அமைச்சர்கள், அதிகாரிகள் அவர்களுடைய வீடுகளில், அவர்களுடைய பணியிடங்களில் ரெய்டு நடத்துவது. இதுக்கு எஃப்ஐஆர் வேணும், அப்படி இப்படி அதெல்லாம் தேவையில்லை. ஏன்னா நீங்கள் பிஎம்எல்ஏங்கிறது முக்கியமானது. மணி லாண்டரிங்கை தடுக்கணும் என்றால் லஞ்சத்தை தடுக்கணும். மணி லாண்டரிங்காக ரெய்டு நடத்தி தகவல் சேகரிப்பது தவறில்லை, அதுக்கான அனுமதி. ரெண்டாவது, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டே எஃப்ஐஆர் பதிவு பண்ணுவதற்கான அனுமதி. இன்னொருத்தனை போய் கெஞ்சி ஐயா எஃப்ஐஆர் போடுங்க. பிஎம்எல்ஏ குற்றம் நடந்திருந்தால் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டே நேரடியாக எஃப்ஐஆரை பதிவு செய்யலாம். மூன்றாவது, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கான ஸ்பெஷல் கோர்ட்ஸ். இப்போ சிபிஐ ஸ்பெஷல் கோர்ட்ஸ்னு இருக்குது. அதே மாதிரி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கான ஸ்பெஷல் கோர்ட்ஸ். இது 3 நடத்தியாச்சுன்னா அவர்கள் சில்ட்ரன் கேஸ் எல்லாம் விட்டுறட்டும். அது வந்து மாநில அரசின் கீழே இருக்கக்கூடிய டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் அவர்கள் பார்த்து கொள்ளட்டும். ஆனால் அமைச்சர்கள் பெரும் குற்றங்களை செய்யும் பொழுது, அதற்கு எவிடன்ஸ் இருக்கும் பொழுது, நீங்கள் அதில் ஈடுபடவே முடியாது என்ற அளவுக்கு இருந்தால், இது எந்த விதத்தில் இந்த டிபார்ட்மெண்ட் இருக்கணும்? இந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் 2000லேருந்து 3500க்கு போயோ 6000க்கு போனாலும் பிரயோஜனம் இல்லை. ஏற்கனவே உங்களுக்கு கையில் வரக்கூடிய வழக்குகளை சற்றே வேகமாக விசாரிக்கலாம், அவ்வளோதான். இதில் எக்ஸிக்யூட்டிவ் கேடர் ஹையர் லெவல் போஸ்ட் வந்து கிட்டத்தட்ட 2 மடங்கு ஆக்குறாங்க. 1229லிருந்து 2288 இடங்களாக மாற்றுகிறார்கள். டைரக்டர்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அடிஷ்னல் டைரக்டர்ஸ் 10லேருந்து 24 ஆக்குறாங்க. ஜாயின்ட் டைரக்டர்ஸ் 28லேருந்து 49, டெப்யூட்டி டைரக்டர்ஸ் 148லேருந்து 267, சாங்ஷன்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஸ்ட்ரென்த்தை 531ஆக அதிகரிக்கிறார்கள். இதெல்லாம் நம்பர்ஸ் தான். என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் 355லிருந்து 606, அசிஸ்டன்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் 425லிருந்து 803, எல்லா போஸ்ட்டும் அதிகரிச்சுட்டாங்க. ஆனால் இது மட்டும் போதாது அப்படிங்கிறது என்னுடைய சப்மிஷன். இல்லை என்றால் நீங்கள் ஒன்று பண்ணலாம். இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அப்படிங்கிறத இப்போ சிபிஐலேயே பொருளாதார குற்றங்களுக்கான ஒரு பிரிவுங்கிறது இருக்குது. ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணிடுங்க. இதுக்கு 2 அமைப்பு வேணுமா? சிபிஐலேயே பொருளாதார குற்றங்கள் மற்றும் மணி லாண்டரிங் குற்றங்கள் அப்படிங்கிற ஒரு அமைப்பாக ஆக்கி இது அங்கே கொண்டு போயிருங்க. ஆனால் அங்கும் இதே தான் பிரச்சனை. நீங்கள் வந்து சிபிஐ எல்லா இடத்துலையும் போய் ஒரு செயலை செய்ய முடியாது. ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் உங்களை ரெக்வஸ்ட் பண்ணணும், அல்லது கோர்ட் வந்து உங்களை நியமிக்கணும். நீங்களாகவே போக முடியாது. மத்திய அரசின் குற்றங்களை நீங்கள் சிபிஐ நேரடியாக போய் விசாரிக்கலாம். ஆனால் மாநிலம் அப்படின்னா தமிழகம் வந்து தாமாகவே முன் வந்து எங்களுடைய சிபிசிஐடி முதல்ல வந்து நார்மலாக போலீஸ் போவாங்க. அதுக்கப்புறம் குற்றம் கொஞ்சம் கடுமையாக இருந்தால் உடனே சிபிசிஐடின்னு இன்னொரு போலீஸ்லேயே இருக்கிறத கூப்பிடுவாங்க. அதுவும் வேண்டாம், நியாயமாக நடக்காது, அல்லது இது இன்னும் தீவிரமானது அப்படின்னா உடனே வந்து சிபிஐக்கு போக சொல்லி எல்லாரும் எதிர்கட்சிகள்லாம் கேட்பாங்க. ஆளுங்கட்சி அதை தடுக்கும், மாட்டேன் அப்படின்னு சொல்லும். இறுதியாக கோர்ட்டுக்கு போவாங்க. அந்த கோர்ட் வந்து ஓகே, இதை சிபிஐக்கு நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஏதாவது நடக்கும். இப்போ மாநிலத்தில் குற்றங்கள் நடக்கும் பொழுது என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அப்போ அதுக்கு மேலே ஒரு அமைப்பு அப்படிங்கிறது வர முடியாத மாதிரியாக ஆகிவிடுகிறது. உடனே நம்ம ஊரில் இருக்கிற பல பேர் கேட்பாங்க, அப்போ மத்திய அரசு மட்டும் ஒழுங்கா அப்படின்ட்டு. இவன் ஒழுங்கா அவன் ஒழுங்காங்கிறது இல்லை பிரச்சனை. அதனால தான் நம்ம வந்து லோக்பால் அப்படின்லாம் சொல்ல ஆரம்பித்தோம். சில மாநிலங்களில் லோக்பால், லோக் ஆயுக்தா அப்படின்னு ஒரு சட்டமெல்லாம் கொண்டு வந்தோம். அந்த சட்டம் பல்லு போன பாம்பாக இருக்குது. ஒரு பெரிய உண்ணாவிரதம்லாம் இருந்தார் அண்ணா ஹசாரேடைய அந்த இதுக்கு பிறகு எல்லா மக்களும் அப்படியே கூடி அவரை வந்து மற்றொரு காந்தி அப்படின்னு சொல்லி இந்த சட்டம் இதோ கொண்டு வந்துட்டோன்ட்டு ஓவர் நைட் அப்படியே ஒரே குஷாலாக எல்லாரும் பேசி சட்டம்னு ஒன்று கொண்டு வந்துட்டு அதை தூக்கி குப்பையில் போட்டு வச்சுருக்காங்க. சில மாநிலங்களில் லோக் ஆயுக்தா, உதாரணத்துக்கு கர்நாடகத்தில் லோக் ஆயுக்தா ஓரளவுக்கு சிறப்பாக நடைபெறுகிறது. அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க தமிழ்நாட்டில். முதல்ல அது தமிழ் பேர் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. லோக்கு ஆயுக்தாவா, தமிழனுக்கு எதிரானவன் நீ அப்படின்னு சொல்லிடுவாங்க.
ஆனாலும் இங்கே வந்து வேற சரி இங்கே தமிழ்லேயே நல்ல பெயராக ஒன்று வச்சுப்போம் அப்படின்னா அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம அதனால் வந்து ஊழலில் திளைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்குது. தாவேக இதில் ஏதாவது மாற்றத்தை செயல்படுத்த முனைகிறதா அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா அவங்க வந்து ஓரளவுக்கு அந்த ஊழல் ஒழிப்பு அப்படிங்கிறத அடிநாதமாகவாவது அவங்க வைத்திருக்கிறது போல தெரிகிறது. அப்போ அவர்கள் வந்து தங்களையே ஸ்க்ரூட்டனிக்கு ஆளாக்க தயாராக இருக்கிறார்களா அப்படிங்கிறத பார்ப்போம். இதெல்லாம் வந்து கனவும் கற்பனையுமே தானே தவிர நனவாக இது நடக்குமா ஆகுமா அப்படிங்கிறது தெரியல. என்றோ ஒரு நாள் நடக்கும் என்ற நம்பிக்கையுடன் நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.